வணக்கம் மக்களே. நம்ம இப்போது எந்த இடத்துக்கு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ப்ளட் டெஸ்ட் சாம்பிள் கொடுத்தாரு, அதை வாங்காமல் ஊருக்கு போயிட்டார். ஸோ அதை நம்ம போயிட்டு வாங்க சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம போயிட்டு வாங்கி அனுப்பி விடுவோம் அவருக்கு. அது இந்த ஊரில் எப்படி ஹாஸ்பிட்டல் இருக்குன்ட்டு மேலோட்டமாக பார்ப்போம். ஏன்னா உள்ள வீடியோ அலோவ் பண்ணவங்கள என்னன்னு தெரில. ஸோ ஓகே, எப்படிலாம் இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் எதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவலாக நம்ம ரோஹன் கூப்பிட்டு போகிறோம். சரி, ரோஹன் நம்மளை கூப்பிட்டு போகுது. சரி, நம்ம பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவில். இடத்துல நம்ம வண்டியில் ஸ்கூட்டர்லையோ சைக்கிள்லையோ போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் இருக்கும் தனியாக. இந்த ட்ராக்கில் மட்டும் தான் போகணும். இந்த பெரிய வண்டிங்க, லாரி, பஸ், கார்லாம் இந்த ரோட்டில் போகும். நம்ம இந்த ரோட்டில் போகக்கூடாது, அலோட் கிடையாது. நம்ம இந்த ட்ராக்கில் மட்டும் தான் போகணும். இந்த இடத்துல போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த போர்டில் விட்டுருக்காங்க. ப்ளஸ் கீழேயும் ட்ராக்லேயே போட்டிருக்காங்க எவ்வளோ ஸ்பீடில் போகணும், என்ன ஏது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், நம்ம வர வேண்டிய லொக்கேஷன் வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்ட்டு அவுட் சைட்லேருந்து காட்டுறேன் நான். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் வாங்கணும். நம்ம என்னென்னா, நம்ம ரோஹன் விங்ஸில் தான் வந்தோம். நம்ம இப்படி போயிட்டு அந்த பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் அப்படி கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். ஸோ ஓகே, தொடர்ந்து பார்ப்போம். ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்ரு பார்க் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டியை அங்கே பார்க் பண்ணியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பக்கம் தான் இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு ரிப்போர்ட் கேட்கணும். ஆக்சுவலி அவர் ஜனவரி மந்த் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காரு. ரிப்போர்ட் இப்போது அப்படி கிடைக்குமான்னு தான் பார்க்கணும். ஸோ நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ரோட்டில் மாதிரி இருக்குது ஏரியாவை பார்த்தா. எத்தனை லிஃப்ட்டு, எத்தனை இது, சூப்பர். நம்ம ஒரு வழியாக வந்த உடனே ரிப்போர்ட் வாங்கியாச்சு. எந்த இடம்னு தெரியல கரெக்டாக, ஆனால் ஒரு 2 மணி நேரத்தில் போன உடனே நிறைய ரிசப்ஷன் இருக்குது. நம்ம ரிப்போர்ட் ஃபைனலாக வாங்கியாச்சு. ஸோ அவருக்கு சென்ட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். நம்ம இப்போது வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பார்ப்போம். நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏரியாவே அந்தளவுக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது. அதாவது 9 மணி ஆகுது. எல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்க ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க போல். நம்ம வீட்டுக்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழி ஃபுல்லாக அங்கங்கே எல்லாம் தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. பில்லு, இந்த மாதிரி செடி கொடிக்கெல்லாம். இந்த மாதிரிலாம் மரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் டேமில் தான் நல்லா பார்த்துருக்கேன் சின்ன வயசில். இந்த மாதிரி ஷேப்பாக அழகாக கட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டோரத்துலேயும் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ரோட்டோரத்துலாம் ஃபுல்லாக கட் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கல், சின்ன சின்ன கல் டிசைனுக்காக போட்டிருக்காங்க. இது ரோடு, இந்த அடிச்சுமா டிசைனுக்காக கல். இது நடந்து போகிறவங்களுக்கு அந்த ட்ராக்கு, ஸ்கூட்டரில் போகிறவங்களுக்கு, சைக்கிளில் போகிறவங்களுக்கு அந்த ட்ராக்கு. அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க. ஸ்கூல் ஜோன் போட்டிருக்காங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல போனோடனே வண்டி ஏதாச்சும் போனாலும் 40 கிலோமீட்டர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். இப்போ பிளிங்காக போட்டு லைட்லாம் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ காய்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ரிப்போர்ட் அவங்களுக்கு அனுப்பிட்டு அடுத்து நம்ம டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு அடுத்து தூங்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பை பாய், see you.